இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே ஒரு நல்ல கரையம்மா கண்டுபிடிச்சேன். ஆமாங்க, பதனி தாங்க. குடிச்சு ரொம்ப நாளே ஆச்சுன்னு சொல்லிட்டு சரி குடிக்க போகலான்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா தம்பிட்ட என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தா நொங்கு வச்சுருந்தான், பதனி இருந்துச்சு. அது போக பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பூ இருந்துச்சு. நம்ம கடையில் போய்ட்டு கண்டதும் கலதையும் பாட்டிலில் வாங்கி குடிக்கிறதுக்கு இதையே வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா இதான் நம்ம உடம்புக்கு நல்லது. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம சத்தான ஒரு பொருளை வந்துட்டு வெறும் கம்மியான விலையில் கொடுங்க. அதுவும் நம்ம அந்த பட்டையில் இருக்குது பாருங்கள், அந்த பட்டையில் ஊற்றி குடிக்கிறது வெறும் 20 ரூபா தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு முதல்ல எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், பதனி குடிக்கலாம்னு சொல்லிட்டு பதனி குடிக்கலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா பதனியை வந்துட்டு அந்த பட்டையில் கெட்டி குடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாசனைக்கும் அந்த பட்டையிலேருந்து ஒரு வாசனை வரும். அதுக்கும் அந்த பதனிக்கும் ரெண்டுக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. அந்த வாசனைக்கே எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம்னு சொல்லி தோணும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பதனி ஒன்று சொல்லியாச்சு. சரி வெறும் பதனியை குடிக்கிற விட அதோட நொங்கில் போட்டு குடிச்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா பதனியோட டேஸ்ட்டும் நொங்கோட டேஸ்ட்டும் ரெண்டு காம்பினேஷன் ஆகும்போது பயங்கரமாக இருக்கும். சரி இந்த நொங்கு பதனி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு முதற்கொண்டு தாராளமாக கொடுக்கலாம். சின்ன குழந்தைகள்லாம் தாராளமாக கொடுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராங்க. இந்த பாட்டிலில் கண்ட கலத்தையும் குடிக்கிறதா கூட ஏதாச்சும் சைட் எஃபெக்ட் வரும், ஜலதோஷம் பிடிக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்துட்டு தைரியமாக குடிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அந்த நொங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹீட்டுக்கு ரொம்ப 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 நல்லது. ஏன்னா இந்த வெயில் டைம்லாம் பார்த்திங்கன்னா நொங்கு பதனி இந்த ரெண்டையுமே குடித்தாலே அவ்வளோ இதாக இருக்கும். தம்பி வேறு அருவா நல்லா ஷார்ப்பாக வச்சுருக்கான். ரெண்டே வெட்டு தான், டப்புன்னு வெட்டி நொங்கு கொடுத்துட்டான். பதனியோடு அந்த நொங்கு சேர்க்கும்போது அந்த நொங்குல ஒயிட் கலரில் அந்த தோல் இருக்கும் பாருங்கள், அந்த தோலெல்லாம் கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும். ஆனால் துவர்ப்பாக இருக்கிறதோட அதில் தான் சத்து நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் என்ன வச்சுருப்பாங்க, நொங்கு துவர்ப்பாக இருக்குன்னு சொல்லி அதை உரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த தொலியெல்லாம் உரித்து வெறும் நொங்கு மட்டும்தான் சாப்பிட்டாங்க. அப்படி சாப்பிடவே கூடாது, அதோட சேர்த்து சாப்பிடணும். அதோட சேர்த்து சாப்பிட்டா தான் அதில் உள்ள ஃபுல் சத்தும் நமக்கு உடம்புக்கு கிடைக்கும். ஒரு வழியாக குடிச்சிச்சுங்க, டேஸ்ட்டு வேறு லெவல் இருந்துச்சுங்க. சரி ஓகே பதனி குடிச்சிச்சு. அடுத்து என்ன வாங்கலான்னு பார்த்தா இது தாங்க நான் சொன்னது தென்னம்பூ. நம்ம இதை டவுன்னு சொல்லுவோம். இது பனைமரத்தில் உள்ளது எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. பனைமரத்தில் உள்ளது தான் டவுனும்பாங்க. அது டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும். இதோட இதை தான் சாப்பிட்டு பார்க்கல, சாப்பிட்டு பார்க்கலன்னு சொல்லிட்டு இதையும் வாங்கியாச்சு. ஏன்னா இதை நான் எப்படி தான் இருக்குமென்னு சொல்லி ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். வாங்கவே முடியல. ஓகே இன்றைக்கி எப்படியாச்சும் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. தம்பி உடைக்கிறதே பயங்கர ஸ்டைலாக உடைச்சான். டப்புன்னு 2 தட்டு தான் தட்டினா அதை பார்த்திங்கன்னா அந்த பால் மாதிரி அழகாக உருண்டு வந்துருச்சு. இதை பார்த்தும்போது என்ன ஃபீல் வருதுன்னா, நம்ம அந்த இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, அந்த மாடு ஈன ஒன்றே கொடுப்பாங்க பாருங்கள், சீம்பால்னு சொல்லி. அந்த ஞாபகம் இருந்துச்சு. ஏன்னா இதை பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா ஒயிட்டும் இல்லாமல் ஒரு எல்லோவும் இல்லாமல் இதை பார்க்கும்போது அதே ஞாபகம் இருந்துச்சு. இதை பார்த்திங்கன்னா எப்படி இது பண்ணுறாங்கன்னா, சின்ன குருத்தா, அது வந்து தென்னங்காயிலேருந்து சின்ன குருத்தா வளர வச்சு அதுலேருந்து தான் எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் அதில் இருந்து வர்றது தான் டவுனும்போம். இது டவுன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் தேங்காய் பூன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வழியாக அதை சாப்பிட்டு பார்த்தேங்க. அது சாப்பிடும்போது வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு, சாஃப்டாகவும் ஸ்வீட்டாக இருந்துச்சு. சரி ஓகே அதுக்கடுத்து என்ன சாப்பிட்லான்னு பார்த்தா நொங்கு சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம பதனியை ஊற்றி நொங்கு குடித்தோம். இதை நொங்கு தனியாக வீட்டில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நொங்கை தம்பியை வெட்டி பார்சல் பண்ண வச்சு. தம்பி வெட்டுற ஸ்டைலாக பாருங்கள். ஏன்னா அந்த அருவா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. அந்த நொங்கை கையிலே வச்சுட்டு வெட்டும்போதே நமக்கு பார்க்கும்போதே பயமாக இருந்துச்சு. ஆனால் தம்பி அசால்ட்டாக டப்புன்னு வெட்டி கொடுத்துட்டாப்புல. இது இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நொங்கு சீசன் ஸ்டார்ட் ஆச்சு. நொங்கு பதனி இது எப்போவுமே இந்த சீசன் வருஷத்தில் ஒரு டைம் தாங்க கிடைக்கும். அந்த சீசன் டயத்தில் தான் மட்டும்தான் கிடைக்கும். தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது இனிமேல் எங்கே பார்த்தாலும் மெயின் ரோட்டில் அங்கங்கே மெயினான இடத்துல ஃபுல்லாகவே டவுனில் கிராமம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். கிராமத்தில் நீங்கள் எங்கே போனாலும் நொங்கு வெட்டி, கிராமத்தில் அங்கங்கே பணமாக இருக்கும். எங்கே வேணாலும் நொங்கு வெட்டி சாப்பிட்லாம். சிட்டியில் எப்படி தயவு செய்து எங்கேயாச்சும் செஞ்சால் வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா இது வருஷத்தில் ஒரு டைம் தான் கிடைக்கும். இதில் கிடைக்கிற அவ்வளோ பொருளுமே சத்தான பொருள். தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரோட்டோரத்தில் இருக்குது எப்படி போய் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. தயவுசெய்து காரில் போனாலும் சரி, இங்கே பைக்கில் போனாலும் சரி, இல்லை நம்மளை மாதிரி நடந்து போனாலும் சரி, எதில் போனாலும் சரி நொங்கு வாங்கி சாப்பிடுங்க. ஒருவேளை நீங்கள் அங்கேருந்து சாப்பிட முடியலையா, நீங்கள் வீட்டில் போய் கூட வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் கடையில் போய்ட்டு கண்டது கலத்தையும் பாட்டில் இருக்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு உடம்புக்கும் கிடையாது. இதை மாதிரி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இதை பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டு தாங்க. வெறும் 30 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா அந்த ரேட்டுக்கு எல்லாம் மினிமம். நான் இவ்வளோ சாப்பிட்ருக்கேன், எவ்வளோ ஆயிருக்குன்னு நினைப்பீங்க நீங்கள். இதே நான் வேறு இடத்துல ஒரு பெரிய கடையில் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா 200 500 இருக்கும். வெறும் இது 100 ரூபாய்க்குள்ளே தாங்க வந்துச்சு. இந்த மாதிரி நல்ல பொருளை எங்கே பார்த்தாலும் உடனே வாங்கி சாப்பிடுங்க. மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க, மறந்துடாதீங்க.